தமிழ் ஓவியம் இயற்றியவர் ஈரோடு தமிழன்பன். தமிழோவியம் இயற்றியவர் ஈரோடு தமிழன்பன். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலத்திற்கும் நிலையாயிருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்தச் சொல்லும் இலக்கணங்கள், நிகரில்லா காப்பியங்கள் பூவனங்கள், உன் நெஞ்சம் தட்டட்டும் நடத்தட்டும் ஊர்வலங்கள். காலம் பிறக்கும் முன் ஏனீர் விட்டேறும் கேட்டோறும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். மானிட மேன்மையை சார்ந்திட குரல் மட்டுமே போதுமதி ஒதி ஓசி நடக்க. காலம் பிறக்கும் முன் எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தாயெனவே, சித்தர் மார்பிலே சீதருக்கு புதச்சிந்தனை வீச்சந்தால் பாய்ந்தனவே. காலம் பிறக்கும் முன் விரலை மடக்கியவன் இசையில்லை, எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புதுக்கோலம் புனைந்தது தமிழ் வளர்ப்பாய். நூலை இயற்றியவர் ஈரோடு தமிழன்பன். இலக்கண குறிப்பு: எத்தனை விட்டு என்பன அடுக்குத் தொடர்கள். ஏந்தி என்பது வினை எச்சம். காலமும் என்பது முற்றுமை. பகுபத உறுப்பிலக்கணம்: வளர்ப்பாய் என்பது வளர் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பூட்டல் ஆய் என்பது வளர் என்பது பகுதி. இப் சந்தி மற்றொரு இப் எதிர்கால இடைநிலை. ஆய் என்பது முன்னிலை ஒற்றுமை வினைமுற்று விகுதி. நூல்வெளி: ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது. இக்கவிதை குறித்து தமிழறிஞர் முன்னுரையில், ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமெரிக்கு என புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார். ஈரோடு தமிழன்பன். ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமெரிக்கு. வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். இவரது கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்பதை கூறியவர் பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என கூறியவர் பாரதியார். உலகத் தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை மற்றும் சிங்கப்பூர். தமிழ் விடு தூது: சொல்லும் பொருளும் குரம் பல்லு என்பன